நேத்தி பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட சேர்மன் வந்து பேசியிருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் பேச பேச வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா நல்லா கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து அப்படியே மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அதை லைவ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமையாக இருந்திருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த ஒரு இதே வந்து வேற லெவலில் ஃபீலில் இருந்துச்சு. சரி, எதனால இப்படி பெருசு ஓகே, எதனால இவ்வளோ பெரிய மூவ் இருந்துச்சு, அடுத்து வந்து என்னன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து நான் வந்து போன வாரம் போஸ்ட் பண்ணது பிட்காயினோட மூவ் வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. சரி, அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக போட்டிருந்தேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து அக்குமுலேஷன் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் மேனிபுலேஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கோம் எதிர்பார்க்கலாம். இந்த அப்படின்னு. இடத்துக்கிட்ட வேணா இது மாற வாய்ப்பு இருக்கு. இதுவுமே நான் அக்யூரேட்டாக பண்ணல, ஜஸ்ட்டு வந்து என்னென்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மார்க் பண்ணேன். நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி மூவ் பண்ணியிருக்கு. இதை வந்து பார்க்குறப்ப உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நான் போன வாரம் வீடியோ போட்டு அடுத்த வாரமே வந்து என்னன்னா அதை மாதிரி மூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நினைக்கிறப்ப ஓகே பரவாயில்ல, கரெக்டாக தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத எனக்கே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஓகே, இதை பற்றி பார்ப்போம். நேத்தி வந்து ஃபெட் வந்து பேசியிருப்பார். சரி, நேத்தி வந்து கரெக்டாக வந்து ஃப்ரெஷ் சேர்மன் வந்து பேசியிருப்பார். அந்த டைமிங்கும் இந்த இடத்துக்கிட்ட வந்து மிட்டிகேஷன் பண்ணி லிக்விடிட்டி எடுத்த டைமிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரொம்ப பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. கரெக்டாக நான் இந்த இடத்துக்கிட்டேருந்து பேச ஆரம்பித்தார். அவர் கரெக்டாக வந்து என்னென்னா பேசிகிட்டு இருக்கப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி வந்துச்சு. அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன உடனே இந்த இடத்துக்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய மூவ் யாருமே எதிர்பார்க்கல. மூவ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. இது மட்டும் இல்லை, எல்லா காயினுமே இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 250 பில்லியனா மார்க்கெட் கேப், 250 பில்லியன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த 1 ஹவரில் மட்டுமே எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 150 இருக்கும் ஆட் ஆகிருக்கிறது. நீங்கள் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டோட்டல் மார்க்கெட் கேப் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் கிட்டத்தட்ட எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற. ஜஸ்ட் இந்த 1 ஹவர் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தப்பே டைமிங் கரெக்டாக இதில் இருந்து இந்த இதுலேயே அவ்வளோ ஆட் கிட்டத்தட்ட வால்யூம். அதே மாதிரி இப்போ ஓகே, நேற்று வந்து அவர் பேசினார் எல்லா ரேட் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி தான் அவர் வந்து ரேட் கட் பண்ணுறாரு, பெட்ரோல் ரேட் கட். மோஸ்ட்லி வந்து என்னென்னா இது இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து என்னென்னா ரொம்பவே மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரேட் கட் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து அஃபிஷியலாக இந்த இடத்துக்கிட்ட வந்து ரேட் கட் பண்ண போகிறாரு. சரி, இப்போ இந்த நாள் முடியும் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஓகே இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜூலை மந்தில் வீக்கோட லோவை எடுத்து இந்த வீக் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி, அதாவது இது முடியும் எதிர்பார்க்கலாம். இந்த வீக் க்ளோஸ் ஆகுறது இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகுது கரெக்டாக வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இது, அடுத்த டார்கெட்டாக இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த லாஸ்ட்டு இந்த இதுக்கு மட்டும் நம்ம டீவியேஷன் புல் பண்ணோம் அப்படின்னா 2 to 2.5 நம்மளோட அடுத்த டார்கெட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓடிடியில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 to 2.5 இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ண வாய்ப்பு இருக்குது.
ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து போய் அடிக்கிறது அப்படிங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இந்த சமயத்தில் தான் இருக்கும் என்னை பொறுத்தளவு. இந்த இந்த இடம் இந்த zone- இந்த இந்த ஜோனை போய் ரீச் ஆகுற சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ இங்கேருந்து இப்படி மேலே போய் திரும்பி இந்த இடத்துக்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி இப்படி தான் போய் அடிக்க சான்ஸ் இருக்குது. கரெக்டாக இப்படி தான் போய் அடிக்க சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்தளவு. ஒரேடியாக போய் அடிக்காது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் அடிக்கும். இப்போதைக்கு நான் பிடிசியில் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது என்னோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கறது நான் இதை தான் பார்க்குறேன். இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணிப்போம் இதுக்கு மேலே எங்கே போகலாம் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ அடுத்து வந்து இடிஹெச் பார்ப்போம். இடிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா புது ஆல் டைம் ஹை செட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட பார்த்தா தெரியும். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹையே செட் பண்ணியிருக்கு. அதாவது போன புல்ரனில் வச்ச ஹையை இப்போ தான் அது பிரேக் பண்ணியிருக்கே. இது ஆக்சுவலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமயம், அதாவது இப்போ வீக்லியில் உங்களுக்கு காட்டுறேன். எத்தீரியம் வந்து எப்போ அதோட ப்ரீவியஸ் புல்ரன், அதாவது 2021 2018, ஓகேவா, 2018 அதோட இருந்த ஆல் டைம் ஹையை 2021 வந்து பிரேக் பண்ணி எப்போ கேண்டிடேட் க்ளோஸ் வச்சுதோ அப்போ தான் வந்து என்னன்னா பிடிசி சாரி பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அதிகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2018 இடிஹெச் ஆல் டைம் ஹை இருந்ததை வந்து 2021 மண்டேல சாரி ஜனவரி மந்தில் எடுத்திருக்கு. ஓகேவா, அப்படியே நீங்கள் பிட்காயின் டாமினன்ஸ் வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடம்தான், அந்த இடத்த தான் இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா டிசம்பரே எடுத்துட்டு, ஆனால் அதோட மூவ் கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ வந்து இடிஹெச்சில் வந்து அதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை எடுத்து மார்க்கெட் மூவ் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, கிட்டத்தட்ட இதே சினாரியோ தான் இப்போ இங்கேயும் அப்படியே இருக்கு. இதே தான் கரெக்டாக வந்து என்னன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து எடுத்திருக்கு. ஸோ அதோட அடுத்த மூவ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சின்ன அக்குமுலேஷன் இருக்கும். அதாவது இந்த ஃபெட் மந்த் முடிவு வந்து என்னென்னா நம்ம வந்து சின்னதாக அக்குமுலேஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து என்னென்னா அதோட மூவ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட எப்படி மூவ் ஆகிருக்கோ இந்த மூவை இங்கே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, நான் என்னோட இதாக நான் பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இந்த மூவ் முடியும் வரப்போ ஒரு சில டாமினன்ஸ் ஒரு சில காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். அது போக இன்னும் ஒரு சில காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்குமுலேஷனில் தான் பம்ப் ஆகிருக்குமே. அது வந்து நம்ம எப்படி எந்த நேரத்தில் எந்த மாதிரி காயின்ஸ்லாம் பம்ப் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து என்னென்னா இங்கே இந்த மூவ் வரப்போ ஒரு சில சொலானா ஈகோ சிஸ்டம், ஆப்டோஸ் ஈகோ சிஸ்டம், இது மாதிரி ஒரு சில ஈகோ சிஸ்டம்ஸில் ஒரு காயின்ஸ்லாம் பம்ப் ஆகும். மீதி நேரத்தில் வந்து என்னென்னா ஒரு சில நேரத்தில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு அந்த அக்குமுலேஷன் நடந்திருக்குல்ல, இந்த அக்குமுலேஷன் நடக்கிறப்ப ஒரு சில கேட்டகரி ஆஃப் காயின்ஸ், கேமிங்கு, டிஃபை இது மாதிரி இடத்துல காயின்ஸ்லாம் எக்ஸாம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி தான் ஆச்சு அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட் எக்ஸாம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா, அதனால நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்க காயின் வந்து இப்படி இறங்குறப்ப வந்து பம்ப் ஆகலை, என்ன ப்ரோ அவ்வளோதான் ஆல்ட்டு சீசன் காயின்லாம் பம்ப் ஆகாதா அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நம்மளுக்கு வந்து என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து திரும்புகிற முடியுமே நமக்கு சான்ஸ் இருக்குது. சரியா, மோஸ்ட்லி வந்து என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஹாலோவின் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயரோட Q4 எண்ட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம Q3 இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து Q3 வந்து மிட் மந்தில் இருக்கோமா? ஆமாம், மிட் மந்தில் இருக்கோம். இந்த மந்த் முடியுமே பம்புங்கிறது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 20 to 25% தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது Q1 பாதி முடியும், நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னா நீங்கள் அது முடி ஃபுல்லாக ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற நினைக்காதீங்க. உங்களோட காயின்ஸ் உங்கள் காயினுக்கும் ஒரு எக்ஸிட் ப்ரைஸை வந்து வச்சுக்கோங்க. சரியா, தான் நல்லது.
சரியா? முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எந்த காயினை ஹோல்டு பண்ணாலும் சரி, அந்த காயினுக்கு ஒரு எக்ஸிட் ப்ரைஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதான் வந்து நல்லது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை. இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு வந்து என்னன்னா நம்மளோட ஃபோரெக்ஸோட அவுட்லுக் வீடியோ வரும். அதையுமே வந்து பாருங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.